எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூட. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கட்டோன்னே பயங்கர எக்ஸைட் ஆகிடுறோம். நம்ம பரவாயில்ல, நம்மளால முடியலன்னு நினைச்சா ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு, முடிச்சிருவார். நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவாரு. நம்ம ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம். ஆனால் அநேக வேளையில் இவ்வளோலாம் விசுவாசமாக பேசி நல்ல பாட்டு பாடி உற்சாகமாகி வீட்டுக்கு போனால், வேலைக்கு போனால் ஜெபம் பண்ண ஜெபம் கேட்கப்படலை. அப்போ தான் இடி விழும். என்ன, நான் இவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன், இவ்வளவு காத்திருந்தேன், இவ்வளோ பொறுமையாக இருந்தேன், இப்படி கர்த்தர் செய்யாமல் போயிட்டாரு. இதில் வர நான் சாட்சியெல்லாம் அவர் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ வி டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் திஸ். இது என்ன, இது தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் நான் நினச்சிட்டு இருந்தேன், இது செய்யாமல் போயிட்டாரு. திஸ் இஸ் வேர் வி கோ ராங். இதில் தான் நம்ம தவறு செய்கிறோம். என்ன தெரியுமா, தேவனுடைய தன்மையை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல் நம்ம தவறு செய்கிறோம். பொதுவாக நம்ம தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நான் நினைச்சதெல்லாம் அவர் செய்வார். பட் தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் என்ற வார்த்தையில் உள்ள என்ன அடங்கியிருக்குன்னா, அவர் நான் நினைச்சதையும் செய்வார், நான் நினைக்காதையும் செய்வார், எனக்கு பிடிச்சதையும் செய்வார், எனக்கு பிடிக்காததையும் அவர் செய்வார், நான் கேட்டதையும் செய்வார், நான் கேட்காததையும் செய்வார், நான் வேணும்னதையும் கொடுப்பாரு, வேணான்னதையும் கொடுப்பாரு. அதுதான் தேவன். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு நீங்கள் விசுவாசிப்பீங்களான்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பெக்ட்ரம் இஸ் வைட் ஓப்பன். நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா, தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னா இந்த குறிப்பிட்ட காரியம் நான் கேட்டபடி நான் நினைச்சபடி நடந்துடணும் அப்படின்னு நம்ம தீவிரமாக வேலை செய்கிறோம். ஆனால் நிறைய வேலை அப்படி நடக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம எதை மறந்துடுறோம் அப்படின்னா, என் தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்றத நம்ம தெரியாமலே சொல்லிட்டு இருக்கிறோன்றத மறந்துடுறோம். நம்ம எல்லாம்னா என்ன, எல்லாம் எல்லாம்னா என்னது, தேவனால் எல்லாம் கூடும்னு அர்த்தம் என்ன? அவர் உயிர்ப்பிக்கவும் வல்லவர், கொல்லவும் வல்லவர். யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், நம்ம கொடுக்கறத கர்த்தர் நோய் எடுத்தா பிசாசுன்றோம். பொதுவாக நம்ம அப்படிதானே சொல்றோம். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர்னா திறக்கவும் செய்வாரு, பூட்டவும் செய்வாரு. ஆனால் நம்மளுக்கு எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, பூட்டுறாரு பாருங்க, அப்போதான் பிரச்சனை. என்னங்க பூட்டிட்டு போயிட்டாரு. அப்போ நம்மளுக்கு ஒரு மனசு துக்கமாயிடுது. என்னங்க இது, ஆண்டவர் ஏன் நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவர் சர்வ வல்லவர்.